எப்பயுமே வந்து நவக்கிரகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு, கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு வாய்ந்த கிரகங்கள்னு சொல்லுவேன். ஒரு கிரகம் முடிவு பண்ணிடுச்சு அப்டின்னா, எப்படியா குடுத்துரும். அதே ஒரு கிரகம் தடுக்கும்னு நெனச்சுன்னா, என்ன முட்டி கரணம் போட்டாலும் சரி, தோப்பு கரணம் போட்டாலும் சரி, அது தடுத்தே தீரும். இது தெய்வத்துக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா, காலத்தை வந்து கிரகங்களுடைய கையில குடுத்தாச்சு. அதான் பிரச்சனை. அப்ப கிரகங்கள் என்ன முடிவு பண்றதோ, அதை பொறுத்து தான் எல்லாமே. அந்த காலத்தினுடைய சக்கரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வங்களும் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும், அந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிரகத்தினுடைய தாத்பரியம், சாராம்சம் கண்டிப்பாக உண்டு. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, சும்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றது மட்டும் பக்தி கிடையாது. தெய்வத்த நீங்க டைரக்ட்டாலாம் போய் அடைய முடியாது. அதுக்கு நெறைய மார்க்கங்கள் உண்டு. அதே மாரி தான் குரு மார்க்கம் இருந்தா தான் தெய்வ மார்க்கம் கிடைக்கும். அதனால தான் மாதா, பிதா அதுக்கடுத்து குரு, அதுக்கடுத்து தெய்வத்த வச்சாங்க. காரணம் என்ன அப்டின்னா, மாதா, பிதாங்கிறது நமக்கு முதல் குரு. நம்ம இந்த பூமிக்கு ஜனனமாகறதுக்கு ஆதாரமே அவங்க தான். அதுக்கு அடுத்தது 2வது குரு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்க அடுத்தது வரக்கூடிய தெய்வ மார்க்கத்தை அடையணும் அப்படின்னா, குரு மார்க்கம் வேணும். குரு மார்க்கம் தான் தெய்வ மார்க்கத்தை பிடிக்க முடியும். சும்மா நான் 10 கும்பாபிஷேகம் பண்ணேன், 100 கும்பாபிஷேகம் பண்ணேன், 100 கோயிலுக்கு போய் நான் பூஜை பண்ணேன், அன்னதானம் பண்ணேன் அப்படின்னா, அது உன் பெருமைக்காக பண்ணிக்கலாமே தவிர, உனக்கு ரிசல்ட் எதுவும் கிடைக்காது. அதனால உன்னுடைய கர்மம் எதுவும் அழிந்துராது. நான் நல்லது செஞ்சுட்டு இருக்கேனே, என் கர்மலாம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா 100% அழியாது. காரணம் என்ன அப்படின்னா, கர்மம் வேற, தர்மம் வேற. இது நெறைய பேருக்கு பிரிச்சு பார்க்க தெரியறதில்ல. அப்போ இந்த 18 மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய முக்தி கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய பணத்தில வந்து மிகப்பெரிய ஒரு டிரான்சிட்ட குடுப்பார். கேதுக்கு தலை நெறைய வந்து பார்த்தீங்கன்னா புத்தி. ராகுவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, வாய் நெறைய பேச்சு. அப்ப ராகு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேசி, 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 பேசி ஆராய்ச்சி பண்ணி ஏன்னா வாய் சும்மா இருக்காது. புசு, புசு, புசுன்னு ஏதோ ஒண்ணு சீறிக்கிட்டே இருக்கிற மாரி அந்த வாய் வந்து சும்மா இருக்காது. எதையாவது ஒண்ணு பேசி, பேசி, பேசி நம்மகிட்ட இருக்கிற விஷயத்த புடுங்கிரும். ஆனா கேது அப்படி கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் வாய விடாது. ஆனா மண்டை ஃபுல்லா நாலேட்ஜ் இருக்கும். கரெக்ட்டா அப்ளை பண்ற நேரத்தில அப்ளை பண்ணி விஷயத்த தூக்கிட்டு போயிரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்தி கிரகம்னு வேற, அதே மாரி சக்தி கிரகம்னு வேற. சக்தி கிரகம்னா கேது, முக்தி கிரகம்னா சக்தி கிரகம்னா ராகு, முக்தி கிரகம்னா கேது. அப்போ சக்தி பெருசா, புக்தி பெருசா அப்படின்னு பார்க்கும்போது, சக்தி மட்டும் இருந்தா போதாது. கண்டிப்பா புத்தி இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஏன்னா சக்திங்கிறது வேகம், புக்திங்கிறது ஒரு ஞானம். அப்ப அதனால தான் வந்து முக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்திக்கும் விநாயகனையும் கனெக்ட் பண்ணுது. அப்போ ஒரு சக்திக்கு அப்போ விசேஷம் இல்லை அப்படின்னா, சக்தி இருந்தால் தான் இயங்கவே முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. நமக்கு வேணும், அடுத்தடுத்த விஷயத்த செய்யணும், சக்தி இருக்கணும். எல்லாமே அடிப்படை ஆதாரங்கள். அது மாரி இந்த 18 மாதங்களுக்கு பிறகு 18 மாதங்களுக்கு வந்து பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த கேது வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான ராசிகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை குடுக்க போறார். இந்த பணத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில வரார். அதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள்னு சொல்றேன். இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு செல்வது சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்சிட்ட குடுக்கும். சில ராசிகளுக்கு வந்து நன்மையை கொடுத்தாலுமே கூட, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில வருவார். ஏன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன். என்னுடைய ஹோமங்கள்ல, பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சக்தி கொண்டவர். சூரியன் முதல் ராகு வரை கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களும் ஒரு இடத்துல அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா கேது மட்டும் தான். அதனால கேது வந்து தடைக்கு காரணமே கேது தான். ராகு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஆசை ஆசைன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே போயிருவார். ராகுன்னா தடை. ராகுன்னா தாமதம். அதே கேதுன்னா வந்து தடை. ராகுனா எந்த மாரி விதத்தில தாமதம் அப்படின்னா, நெறைய எக்ஸ்பிரஸ்ன்னு பண்ணி உங்கள தூக்கி விட்டுக்கிட்டே போயிட்டுருப்பார். இந்த சனி கேது சம்பந்தம், சனி ராகு சம்பந்தம், இதெல்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்துரும்ன்ட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே வராது. இதெல்லாம் இப்படியே போய்க்கிட்டு இருக்கும். அப்ப ஜோதிடத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிழல் கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சாராம்சம் கொண்டது. சூரியன் முதல் இந்த மற்ற சனி வரை சுத்திட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன, ஒரு இடத்துல ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஆளுங்க சக்தி இதுக்கு இருக்கு அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய கிரகமா இருக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப கேதுவினுடைய மங்களகரமான விளைவான பூர்வகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆன்மீக பணிகள். அதனால தான் வந்து கேது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா, தென் தமிழகம், சவுத் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீக பூமின்னு பேரு. சித்தர்கள் வாழ்ந்த பூமி. ஞானத்தை பிரதிபலிக்கக்கூடியது. ஞானத்தின் மூலியமாகத்தான் ஜோதிட மார்க்கம். ஜோதிட மார்க்கத்தின் மூலியமாக தான் பரிகார மார்க்கம். பரிகாரத்தின் மூலியமா தான் மனிதனுடைய முக்தி. நெறைய விஷயங்கள் அங்கிருந்து தான் வருது. சரி, இப்ப இந்த கேதுவாகப்பட்டவன் எந்தெந்த அமைப்பில கொடுக்குறார்? கேது 2024ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டு முழுவதும் கன்னியில இருக்கக்கூடிய அமைப்பு. 2020ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிற்போக்கு இயக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மத்துக்குள்ள போவாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மே 18 இந்த 18 என்று சொல்லக்கூடிய மே 18 2025ஆம் ஆண்டு மாலை 4:30 மணிக்கு வந்து ஜோதிட கணக்குப்படி எடுத்தோம் அப்படின்னா, கேது சிம்ம ராசிக்கு செல்வது வந்து பார்த்தீங்கன்னா, சில ராசிகளுக்கு கண்டிப்பா நன்மையை குடுப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா, சில ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டவுனான பலன்கள தான் குடுப்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பலன்கள் முதல்ல எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல மிதுன ராசி. கேது பயிற்சியும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புண்ணியங்களை சேகரிப்பதற்குண்டான ட்ராவல் நெறைய பண்ற மாரி ஒரு அமைப்ப குடுப்பார்.
சகோதர சகோதரியுடன் சுமூகமான உறவை வந்து வலுப்படுத்துவதற்குள்ள ஒரு காலகட்டம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு, வியாபார சூழ்நிலையில் வந்து வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டம், கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். யாருக்கு? மிதுனத்துக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தனுசு. இந்த தனுசு வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே இது ஒரு ஸ்பெஷலான ராசின்னு சொல்லலாம். கர்மத்துக்குன்னே ஒருவனுக்கே உழைச்சி ஓடா தெரிஞ்சு கடைசியில் குடும்பத்தில் ஒன்று வெட்டி பேருன்னு பேர் வாங்குற ஆளுங்க. அப்போ அது கேது பயிற்சி தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எப்போ கொடுக்கும் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பட்டு திருந்தி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்த பிறகு, இப்போ சனி தசையிலேருந்து வெளியே வந்து இப்போ தான் மெல்ல மெல்ல 0லேருந்து மேலே எரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் 2025 வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ஆன்மீக காரியங்களில் ஆர்வத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். வழிபாட்டு தலங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்திலலாம் உங்களுக்கு அப்புறமா தான் சாதகம் உண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறார். சாதகமான ஒரு அமைப்புக்கு வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள். ஏன்னா மீனுக்கு அதிபதி குரு அப்படிங்கிறதுனால இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கொடுப்பார். புதிய வருமான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்குண்டான ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் எதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். செல்வம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். வேலையில் சாதகமான பலன்களை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார். ஆக மிதுனம், அதுக்கப்புறம் மீனம், அதுக்கப்புறம் தனுசு. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025 மே மாதம் 18ஆம் தேதி கேது பயிற்சியாவது மூலியமாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். கேது பகவான் ரெடியாக இருக்கார். ஸோ அப்போ நீங்கள் கற்றுக்க வச்சுட்டு இருந்த நாலேஜை வச்சு தான் இந்த கேது பகவான் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்க. கேது அப்படின்னாவே எடுத்து கொடுத்துட மாட்டார். அப்போ நீ என்ன நாலேஜ் வச்சுருக்கோ அந்த நாலேஜ் மூலியமாக தான் உங்களுக்கு பணம் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக மணி இஸ் மேண்டேட்ரி. அப்போ பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தை பெருக்குவதற்குள்ள ஞானம், அறிவு, தெளிவு, புத்தி எல்லாம் இருந்தாலும் சில காலத்தில் இத்தனால நம்ம தடையில் போயிட்டு இருந்தது. அப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எடுத்து வெளியே உங்களை ரிலீஸ் பண்ணும்பொழுது அவருடைய அருளால் உங்களுடைய நாலேஜ் வச்சு நீங்கள் வந்து உங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாய்ப்புகள் நம்மக்கிட்ட சரியாக இருந்துச்சு அப்படின்னா கிரகங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்காமல் போகவே போகாது. நம்ம எதையும் உருவாக்காமல் கிரகங்கள் எதையும் உருவாக்கி கொடுக்காதுங்கிறத மட்டும் மனதில் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கினா தான் கிரகங்கள் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அதை நம்மளை வளர்த்தி விடும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் கிரகங்கள் தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும், எனக்கு வந்து இந்த குரு பயிற்சியாவது சனி பயிற்சியாவது கேது பயிற்சியாவதுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரை உட்காந்துருக்கோன்னா எதுவும் நடக்காது. எது நடந்தாலும் என் வேலையை நான் சரியாக செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற அந்த தாத்பரியத்தில் பி ஃபோக்கஸ்டாக போங்க. அந்த காலகட்டம் மாறும்போது அந்த கிரகங்கள் நீங்கள் வச்ச வேலைக்கு தண்ணி ஊற்றி அது உங்களை டெவலப் பண்ணி விட்டுரும். இது நிறைய பேர் செய்ய மறக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தையும் செய்யும்போது கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஜோதிடர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி எங்கிட்ட தான் வரணுங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜோதிடரும் டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நாலேஜ் உள்ள சப்ஜெக்ட் உள்ள உள்ள போய் கேட்டு இதை பண்ணலாமா கேட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பொருளாதார நஷ்டம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு கண்டிப்பாக எல்லா ஜோதிடர்களும் உதவி செய்வாங்க. போய் பாருங்கள். நற்பவி நல்லதே நடக்கட்டும்.